HTTP மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் அதோட அட்வான்ஸ் ஆக்சுவலாக. இப்போ HTTP அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ரெக்வஸ்ட் கொடுத்தா தான் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வரும். ஆனால் வெப் சாக்கெட்ஸ் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. நீங்கள் இதுக்கு வந்து ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. இது வந்து ஃபஸ்ட் நீங்கள் உங்கள் சர்வரோட கனெக்ட் பண்ணிப்பாங்க. அதாவது ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்டையும் ஃபஸ்ட்டு ஒரு கனெக்ஷன் கிரியேட் பண்ணிப்பாங்க. இந்த டைமில் சர்வர் வந்து ஒரு டேட்டா கொடுக்கணும் அப்படின்னா இட் ஜஸ்ட் புஷ் த டேட்டா டு த கிளைண்ட். இந்த இப்போ முன்னாடி பார்த்த HTTP கிளைண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தா மட்டும்தான் சர்வர்லேருந்து ரெஸ்பான்ஸ் வரும். பட் இந்த வெப் சாக்கெட்ஸில் அப்படி கிடையாது. நீங்கள் கனெக்ஷன் மட்டும் கிரியேட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் சர்வர் எப்போ வேணாலும் டேட்டா புஷ் பண்ணலாம். அதே போல் கிளைண்ட் எப்போ வேணாலும் டேட்டா புஷ் பண்ணலாம். அதே போல் சர்வர் டேட்டா புஷ் பண்ணும்போது அது யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ எல்லாமே அதை ரிசீவ் பண்ணிக்கலாம். வேண்டாதவங்க அதை இக்னோர் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ இந்த கான்செப்ட் வெப்சைட் இது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப். ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் நாட் சென்ட் த ரெக்வஸ்ட் டு த சர்வர். ஸோ வென்எவர் anyone sends a message to you அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலுக்கு வந்து ரிசீவ் ஆகும். இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வெப் சாக்கெட் அப்படிங்கிற